இங்க ஒரு பொண்ணு கண்ணு தெரியாத தாத்தாவை பாத்துக்கிறக்காண்டி வேலைக்கு வந்திருக்கா. ஆனா அந்த பொண்ணுக்கு அவர் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாரோ ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அவர் சாப்பிடும் போது இந்த பொண்ணையே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த வீட்டுல அந்த பொண்ணு இவர் மட்டும் தான் தனியா தங்கியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வெளியில யாரோ லைட் அமைத்திட்டு நடந்து போற மாதிரி சத்தம் கேக்கு. பயத்தோடய திரும்பி பார்த்தா அவளோட ரூம் டோர்ல ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இவராதான் இருக்குன்னு ஒரு சந்தேகம் வருது. சோ அதை கண்டுபிடிக்கிறக்காண்டி அந்த தாத்தாவை வாக்கிங் கூட்டு போகும்போது செவத்தை பார்த்து விடுறா. ஆனா அவர் கரெக்டா செவத்துல இடிக்காம நடந்து போறாரு. சோ கண்ணு தெரியாதவர் எப்படி செவத்துல இடிக்காம நடந்து போக முடியும்? இப்ப கண்டிப்பா இவர் ஏமாத்துறாருன்னு கண்டுபிடிச்சிடறா. உடனே இவளை அனுப்பி வச்சு சர்ச் ஃபாதர் கிட்ட போய் இந்த வேலை வேணாம், இந்த வேலையை விட்டு அனுப்பிருங்க கெஞ்சிரா. ஆனா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே தங்கு, உனக்கு சம்பளத்தை அதிகமா தரேன்னு சொல்லி, சப்போஸ் உனக்கு ஏதாச்சுன்னா அந்த முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லி சமாதானம் படுத்தி அந்த வீட்டுக்கே அனுப்பிச்சு வைக்காரு. அந்த பொண்ணும் தினமும் நைட்டு தூக்கம் வராம உட்காந்துருக்கா. இப்ப இவளுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் லைட் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற சத்தம் கேக்கு. கையில ஒரு கத்தி எடுத்துட்டு கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்ல. சோ அவன் மறுபடியும் தூங்க போயிடுறா. ஆனா அடுத்த நாள் காலைல விடிஞ்சதும் பார்த்தா அந்த கதவுல எக்ஸ்ட்ரா 2 ஓட்டை இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தாத்தாவோட ரூமுக்கு நைட்டு போறா. அங்க போய் விரல்ல எச்சிய வச்சு ரூம் கதவை ஓட்ட போட்டு என்ன பண்றான்னு பாக்கா. அப்ப திடீர்னு அந்த தாத்தா கத்திய வச்சு அந்த பொண்ணோட கண்ணை குத்திடுறாரு. அந்த கோவத்துல அந்த பொண்ணு கையில வச்சிருந்த கத்திய வச்சு அந்த தாத்தாவை வெட்டி போட்டுறா. அதோட அவளோட கோவம் அடங்காம அவரை துண்டு துண்டா நறுக்கி சூப்பு வச்சு குடிச்சிடுறா. சடனா யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்கு. யாருன்னு பார்த்தா இவளை வேலைக்கு அனுப்பிச்சு வச்ச சர்ச் ஃபாதர் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. சொல்லிக்கிட்டே வந்து அவளோட ரூம் கதவை காட்டுறா. பார்த்தா எல்லா ஓட்டையுமே மறைஞ்சிருது. அடுத்த செகண்டே கரண்டும் போயிருது. வந்த ஃபாதரும் காணாம போயிடுறாரு. அதுல இவளுக்கு பயத்துல தூக்கி வாரி போட்டுருது. இப்ப அந்த வயசானவர் தினமும் காரிடோர்ல நடக்கிற சத்தம் கேக்குது.